வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரபாஸ் மற்றும் பிருத்விராஜ் சுகுமாரன் நடிப்பில் வெளியாயிருக்கிற சாலார் படத்தோட விமர்சனம். தெலுங்கு ஒரிஜினல். இது தமிழ், ஹிந்தி போன்ற இந்திய மொழிகள்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் கேஜிஎஃப் படங்களை இயக்கின பிரசாந்த் நீல். கதை முழுக்க கான்சார் அப்படிங்கிற ஒரு கற்பனை தேசம் இந்தியா பக்கத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல நடக்கிற மாதிரி தான் படம் முழுக்க வரும். தேவாவும் வரதா அப்படிங்கிற வரதராஜ மன்னார், இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து உயிர் நண்பர்கள். தேவா ரோல்ல பிரபாஸ் நடிச்சிருக்காரு. வரதா ரோல்ல பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்காரு. வரதா இந்த கான்சாரோட ராஜாவா இருக்கிற ராஜ மன்னார் அப்படிங்கிறவரோட ஒரு இல்லெஜிட்டிமேட் சன். சின்ன வயசா இருக்கும் பொழுதே தேவா ஒரு சைக்கோ மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எதனால தேவாவுக்கும் வரதாவுக்கும் இந்த அளவுக்கு நட்பு உருவாச்சுன்னு நமக்கு சரியா காமிக்கப்படலை. ஆனா இந்த சின்ன வயசுலயே வரதாவுக்காக தேவா ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பைல்வானோட மோதி ஜெயிக்கிற மாதிரிலாம் காட்சி அமைப்பு இருக்கு. ஆனா இந்த ஒருதலை பட்சமா இல்லாம இன்னொரு சந்தர்ப்பத்துல தேவாவோட அம்மாவை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்த வரதா தன்னுடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய பகுதியை துளி கூட யோசிக்காம தானமா கொடுத்து அவங்கள காப்பாத்துற மாதிரியும் காமிக்கிறாங்க. தேவா அவங்க அம்மா 2 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதுனால அவங்கள கான்சாரை விட்டு ஓடி போயிட சொல்றாரு வரதா. போறதுக்கு முன்னாடி தேவா வரதா கிட்ட நீ எப்ப கூப்பிட்டாலும் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி 1980ஸ்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது வரைக்கும் புரியக்கூடிய வகையில இருக்கிற இந்த கதை இதுக்கப்புறம் ஒரு இடியாப்ப சிக்கலா நூடுல்ஸ் மாதிரி சிக்கி சின்ன பின்னமா ஆயிடுது. ஒரு 2 ட்ராக்ல கதை நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று இப்போ 2023ல, அப்புறம் இன்னொன்று ஒரு சில வருஷங்கள் முன்னாடி, அதாவது 2017 அந்த மாதிரி டைம்ல நடக்குது. இந்த 2023ல நடக்கிற ட்ராக்ல ஆத்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸ்ருதி ஹாசன் தான் இந்த ரோல் நடிச்சிருக்காங்க. என்ன காரணத்தினாலேயோ பல பேர் இவங்கள பார்த்ததுமே கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு தெரியல. அதுக்குள்ள படமே முடிஞ்சு போயிடுது. ஆத்யாவை காப்பாத்துறது தேவா தான். இப்போ தேவாவுக்கும் வரதாவுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல தேவாவோட கூட்டாளியா இருக்கிற பிலால், இவர் தான் ஆத்யாவை காப்பாத்தி வச்சுட்டு இருப்பாரு. இந்த ஆத்யா கிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னங்கிறது தான் இந்த படத்துல மோஸ்ட்லி நமக்கு காட்சிகளா வருது. நார்மலா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சா அதை படம் முடியறதுக்குள்ளேயாவது முடிக்கணும். ஆனா அது கூட முடியல. ஆனா படம் முடிஞ்சிடும். மீதியை நம்ம அடுத்த பார்ட்ல தான் பார்க்கணுமா. இதை பார்க்கும்பொழுது எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு கதைன்னு எப்படி இந்த டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் போய் முதல்ல சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு இந்த ப்ரொடியூசர் எப்படி இதை படமா எடுக்க ஒத்துக்கிட்டாரு. இது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. படத்துல நான் சொன்ன அந்த ஒரு 4-5 பாத்திரங்களை தவிர இன்னொரு ஒரு 124 கதாபாத்திரங்கள் இருக்கு. ஊருங்களோட பேரு அப்படின்னு சொல்லி சாரா மாதிரியா ஒரு 20-25 ஊரோட பேரெல்லாம் சொல்லுவாங்க. கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுமே யாராவது அவங்கள போட்டு தேடுவாங்க. ஒரு பாத்திரமோ காட்சியோ நம்ம நினைவுல நிக்கவே நிக்காது. எதுக்காக அந்த பாத்திரங்கள் இருக்குன்னே முதல்ல எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப யோசிச்சு பார்த்த பிறகு ஒண்ணே ஒன்று புரிஞ்சுது. பிரபாஸ் ஒரு படம் முழுக்க ஒரு 534 பேரை விதவிதமா கொலை பண்ணுவாரு. அதுக்கு தான் இத்தனை பாத்திரங்களும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்பதானே அவர் அவங்கள கொலை பண்ண முடியும். ஒரு கட்டத்துல வரதா கேட்டதுக்காக தேவா அவருக்கு உதவி செய்யறதுக்கு கான்சார் வருவாரு. அப்போ இவங்க சொல்ற கதையும் கதாபாத்திரங்களும் இருக்கே, கேட்டாலே தலை சுத்தும். ஆனா எல்லாருக்கும் வாழ்வு ஒரு 2-3 நிமிஷம் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதுக்குள்ளேயே தேவா அவங்கள போட்டு தள்ளிடுவாரு. ரகரகமா ஆட்கள். ஏதோ உக்ரைன், ரஷ்யா, சோமாலியா அப்படின்னு எல்லா ஊர்ல இருந்து எல்லா கலர்லயும் ஆட்கள் இருப்பாங்க. போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நிப்பாங்க. ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதோ சிவப்பு கலர்ல அதை பார்த்தாலே பைத்தியமாகி ஜாம்பி மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு மென்டல் ஆர்மி. அப்புறம் ஊர் முழுக்க ஒரே யூனிஃபார்ம் போட்ட மாதிரி வெறும் பெண்கள் மட்டும்தானா அந்த ஊர்ல. 6லேருந்து 60 வரை எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம். இப்படி ஒரு ஊரு. இதெல்லாம் என்ன கற்பனை, டைரக்டர் என்ன சொல்ல வராருலேருந்து எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. எல்லா காட்சிகள்லயும் ஒரு ரிச்னஸ் ஆனா கண்டிப்பா இருக்கு. படம் முழுக்க ஒரே டோன், டார்க் டோன் மட்டும்தான்.
செட்டு, கிராஃபிக்ஸ் எல்லாமே டாப் நாட்ச். சினிமாட்டோகிராஃபிலாம் அமர்க்களமா இருக்கு. ஸ்டண்ட், சண்டை காட்சிகள், ரத்தம், கத்தி, புல்லட்டு, மிசைல் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு வீடியோ கேம்ஸ பார்க்குற மாரி இருந்தாலும், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம இருக்கும். டெக்னிக்கலி சூப்பர்பான படம் தான். அது சொல்லியே ஆகணும். ஆனா என்ன பிரயோஜனம்? கதையில உயிரே இல்ல. கதாபாத்திரங்கள்ட்ட எமோஷனே இல்ல. அதனால இந்த சண்டை காட்சிகள் எதுக்கும் ஒரு அர்த்தமே இல்ல. அதனால நமக்கு இது எது மேலயும் ஒரு கனெக்ட்டோ, ஒரு பிடிப்போ ஏற்படுறதே இல்ல. என்னமோ நடக்குது. யாரோ வராங்க, கொல்றாங்க, போறாங்க. இப்படிதான் தோணுது. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது துளி கூட ஒரு காட்சியில கூட இல்லவே இல்ல. சரி, நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாத்திரங்களுக்கும் ஒரு 2, 3 எமோஷன் தான். பயம், கோவம், வெறி. பிருத்விராஜ், பிரபாஸ் இவங்க 2 பேரையும் தவிர மத்த எல்லாருமே ஓவர் ஆக்ட் பண்ணி தள்ளிடுவாங்க. எத கேட்டாலும் அதிர்ச்சி எஃபெக்ட். ஓவரா கத்தி கூச்சல் போடுவாங்க. இல்லன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பாதி பேர் பேசுற டயலாக்ஸ் புரிய கூட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கூச்சல், அழுக. ஆனா நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அட கடவுளே! இது எப்பதான் முடியும்? அப்படின்னு தியேட்டர்லயே பல பேர் உச்சி கூட்டிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாடத்துல கிளைமாக்ஸ் இருக்கும். ஆனா படமே கிளைமாக்ஸா இருக்குமா? அதுதான் இந்த படம் சாலார். அதுவும் இது பார்ட் 1 தான். இதுல கடைசியில ஒரு ஸ்டோரி ட்விஸ்ட் வேற. ஏற்கனவே தல சுத்தல். இதுல கூட ஹார்ட் அட்டாக்கும் சேர்ந்தா மாரி இருக்கும். என்ன பிரயோஜனம்? படம் முடிஞ்சும் கதை முடியல. சரி, இப்ப இத பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, கண்டிப்பா யாருமே இது பக்கம் கூட போயிடாதீங்க. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். தலைவலி தான் வரும். கதை புரியவே புரியாது. ஸ்ருதிஹாசன் கேரக்டர் படத்துல ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க. வெயிட், 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 வெயிட். வாட்? அப்படின்னு. அதே ஃபீலிங் தான் உங்களுக்கும் வரும். யாராவது பார்க்கலாமா இந்த படத்த? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வேணா சொல்லுவேன். உங்களுக்கு இந்த சமீபத்துல வந்த அந்த அனிமல் படம் பிடிச்சிருக்கா? கேஜிஎஃப் படத்த ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்களா? அப்ப வேணா போய் பாருங்க. பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல காரமா ஏதாவது சாப்பிடணும். கொஞ்சம் மொளகா பொடிய கொண்டா. இல்ல சூடா ஏதாவது வேணும். கொஞ்சம் நெருப்பு கொண்டா அப்படின்னு கேட்குற மாரி ஆளா? அப்போ உங்களுக்காக தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். மத்தபடி யாருமே கெட்டு கூட போயிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்கள சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.